அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி வந்து என் பிரீத்தா மகளுடைய ரெசிபி நான் செஞ்சு காட்டுறேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு வாசனை புல், ஒரு லெமன் கிராஸு, ஒரு பண்டாணி இலை போடுறாங்க. ஓகே. அப்புறம் சிக்கன் 65 ரொம்ப சிம்பிளாக செய்கிற முறையும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அரிசி, பிரியாணி அரிசி எடுத்து முதல்ல ஊற வச்சுக்கிறோங்க. எல்லாத்தையும் கட்டி பண்ணிகிட்டே ஊற வைங்க. பிரியாணி அரிசி வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இந்த ஒரு கப்புனா 3 டம்ளர் அளவுக்கு வரும். இது வந்து மொத்தம் சாதாரண பிரியாணி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இறக்கி 6 பேர் சாப்பிட்லாம். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அரிசி வந்து நம்ம 8 பேர் சாப்பிட்லாம். நல்லா மொதுன்னு வரும். இந்த கண்டக்ட் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. அப்புறம் ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து வீட்டுக்காரங்க கலக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த தூள் போடணும். நான் அன்றைக்கி 1 ஸ்பூன் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் தான் அவங்க கலக்கையில் பார்த்தீங்க 2 ஸ்பூன் போடுறீங்கன்னு கேட்டால் அப்படி தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே. தக்காளி, வெங்காயம், பண்டாணி இலை, லெமன் கிராஸு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கீறி வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினாவை வந்து நல்லா கட்டிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கோழியை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். கோழியை நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சு அதுக்குள்ளே உப்பு போடுங்க. இந்த உப்பு வந்து போதும், நம்மளுக்கு கடைசியில் கொஞ்சோண்டு மட்டும் தான் போடுவோம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு இறைச்சி மசாலா தூள் போடுங்க. மட்டன் மசாலா, இது மட்டன் மசாலா நான் வந்து ஈக்கில் தான் போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டாலும் சரி, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டாலும் சரி. அப்புறம் கொத்தமல்லி ஒரு பொடி போடுங்க. புதினா ஒரு பொடி போடுங்க. ஒரு கட்டு வாங்கினேன். அதில் எனக்கு மிச்சம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம். 1 கிலோ கோழி தான் நம்ம செய்கிறோம். இது வந்து மொத்தம் 8 பேர் சாப்பிட்லாம். ஓகேயா? இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறதுக்கு இந்த மாவு தான் போடுறேன். பிஸ்தரி மாவு. இங்கே மலேசியாக்காரவங்க இதை வாங்கிக்கலாம். இது சும்மாவே நம்ம வந்து மாவை மட்டும் போட்டு பொரிச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் மசாலா போட்டு இதை பொரிக்க போகிறோம். அதை பார்க்கலாமா? நீங்கள் 1 கிலோ பிரியாணிக்கு சட்டியில் ஆக்கலாம், சட்டியில் ஆக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து ரைஸ் குக்கரில் தான் ஆக்குறோம். ஏன்டா என்னோடய தங்கச்சி வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்வாங்க. அதனால் நான் சட்டி தான் எடுத்து வச்சேன். அப்புறம் சரி அவங்க ரெசிபி செய்கிறனால அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு ரைஸ் குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸ் குக்கர் நல்லா சூடு வந்ததோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க. நாங்கள் பார்வதி நெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெயும் போடலாம், கடலை எண்ணெயும் போடலாம். எந்த எண்ணெய் வேணுமோ போட்டுக்கிறோங்க. போட்ட பிறகு பட்டை, கிராம்பு, ராவு, கரம் மசாலா போடுங்க. உங்கள் வீட்டில் ராவு, கரம் மசாலா பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் முந்திரி, பாதாம் அவங்க ரெசிபியில் இது போடுறாங்க. இது போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து போடுங்க. கொஞ்சம் லேசாக வெட்டணும். அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. போட்டு கிண்டி விடுங்க. நான் உப்புலாம் போடலை. போட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கையிலேயே லேசாக கிண்டி விட்டதோடையே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். அதிலே உங்களுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லாவே வதங்கிடும். அவ்வளோதான். நான் எண்ணெய் பாருங்கள் குறைச்சி தான் ஊற்றுறேன். நீங்கள் கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு கூட நெய் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்பூன் போடணும். நம்ம 1 ஸ்பூன் வந்து நம்ம கோழியில் போட்டனால இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் போடுறோம். ஓகே. இப்போ நல்லாவே பொன்னிறமாக புரிஞ்சிருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி போடுங்க. 2 தக்காளி பெருசாக வெட்டி வச்சோம்ல, நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதோட லெமன் கிராஸ் போடுங்க, பண்டாணி இலை போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போடுங்க. ரொம்ப உரப்பு இல்லாத மிளகாத்தூளாக போட்டுக்கிறோங்க. உரப்புள்ள மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் பிரியாணி தூள், ஈக்கல் பிரியாணி தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. சட்னி கரண்டியாக இருந்தால் 1 கரண்டி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதோட கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இப்போ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஜூஸியாக அந்த தக்காளி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் வந்து பண்டாணி இலை போடையிலே நீங்கள் போட்டுக்கிறலாம். லேசாக இப்போ வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லாவே நமுந்துருச்சு. அதோட அவ்வளோதான். ஒரு கிண்டி விட்டு நம்ம கோழி பிரட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து அதில் போட்டு கிண்டி விடுங்க.
நம்ம இந்த மாதிரி கோழியை ஊற வச்சு நம்ம பிரியாணி செய்யும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த கோழி இந்த அப்படி பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மசாலா நல்லாவே இறங்கியிருக்கும். ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சுருங்க. அந்த கோழி வந்து நல்லா தண்ணி விட்டுட்டோம். ஓகேயா? 1 நிமிஷம் 2 நிமிஷம் கணக்கு தெரியும். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, கீழே வந்து பிடிச்சி போயிடும். அதை பார்த்துக்கிறங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் வைங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கோழி தண்ணி விட்டுரும். இப்போ மூடியை திறந்து பாருங்கள், உங்களுக்கு தண்ணி நல்லாவே கொதிச்சிருக்கும். கோழி வந்து நல்லாவே தண்ணி விட்டுருச்சு. இதை இப்போ ஒரு கிண்டி கிண்டி இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ரசனை பார்த்துக்கிறங்க. தண்ணி ஊற்றின பிறகு உப்பு ரசனை பார்த்துக்கலாம். இல்லை இப்போவும் நீங்கள் உப்பு பத்துதான்னு பார்த்துக்கிறேன். நறுக்குன்னு இருக்கணும் உப்பு. அப்போ தான் நம்ம அரிசி போடுறது கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. நம்மளுக்கு உப்பு இருக்குது, ஆனால் நல்லா நறுக்குன்னு இல்லை, கொஞ்சோண்டு மட்டும் நம்ம போடணும் உப்பு. இப்போ நம்ம தண்ணி வந்து 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 1½ கப்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ லேசாக உப்பு போட்டேன். இவ்வளோ தான் நம்ம போடுற உப்பு. இதுதான் அந்த பிரியாணி அரிசி. நல்லா முதுண்டே வருது, நீட்டமாக வருது. அதனால நல்லா நிறையாவும் அரிசி வருது. நீங்கள் வந்து எப்போதும் சமைக்கிறத விட உங்களுக்கு கூடுதலாகவே ரைஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நான் இந்த கப்பில் வந்து 3 கப்பு போட்டேன். 3 கப்பு தான் அந்த ஒரு அளவுக்கு வந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஏற்கனவே 1 கிலோ அரிசியை வாங்கி நான் வந்து செஞ்சு பார்த்தேன். அது எனக்கு நல்லா இருந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வாங்கினேன். அதே மாதிரி பார்வதி நெய், நம்ம ராமநாதர் இருக்கிறவங்க எல்லாருமே பார்வதி நெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஈகல் மசாலா, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கதரியா சர்பத்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மலேசியாக்காரவங்க உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன விலைன்னு கேட்டு வாங்கிக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிருச்சு. நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கனால, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொதிச்சோட ஒரு கிண்டி விட்டு இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கிறங்க. ஓகேயா? உப்பு போதுண்டா நீங்கள் அரிசியை போடுங்க. உப்பு வந்து நம்மளுக்கு நறுக்குன்னு இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு நீங்கள் போடுங்க. 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் இந்த அரிசியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை போட்டு ஒரு கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி வந்து எதுவுமே இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து 1 கப்புக்கு வந்து 1½ கப்பு தண்ணி ஊற்றிருக்குறோம். இதுவே போதுமான அளவு. சரியா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் உப்பு போதுமானு பார்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை வந்து நல்லா ஒரு வேகமாகவே வைங்க. ரொம்ப வேகமாக வேண்டாம், ஒரு அளவு வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆன பிறகு ஒரு கிண்டி விடுங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே டைம் தெரியணும், இல்லைன்னா கீழே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க. இந்த டைம் போதும் நம்மளுக்கு. அடுப்பை ஏற்றி விட்டது. இப்போ நீங்கள் வந்து மீடியமில் வச்சுருங்க. அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு தடவை மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிண்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா சோறு வந்து நல்லா வெந்து ஓரளவு 3/4 வேக்காடாக வந்துடும். ஓகே, 3/4 வேக்காடு இது வந்து கரெக்டான பக்குவம். இது நல்லா கிண்டி விட்டினாலே உங்களுக்கு முதுண்டே தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பை ஏற்றி விடுவோம்னா மீடியமில் வேணாம், லோவில் வச்சிடணும். ரொம்ப லோவில் வச்சு நீங்கள் டம் வச்சு டம் போடுறா இந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க. அடுப்பை வச்சு நீங்கள் அடுப்புலேயே வச்சு டம் போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு தோசைக்கல்லை வச்சு சொல்லித்தரேன். தோசைக்கல்லாக இருந்தால் நீங்கள் மீடியமில் அடுப்பை வச்சு இந்த மாதிரி அளவுக்கே வச்சு தோசைக்கல்லை வச்சு அது மேலே வந்து நீங்கள் சட்டியை தூக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் போதும். அவ்வளோ, அதோட அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சிட்டு 10 நிமிஷம் சென்று திறந்து பாருங்கள், ஒரு சோறு பொழுண்டு இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரைஸ் குக்கர்லேயே டம் போட போகிறோம். ஓகே, என்னோடய தங்கச்சி வந்து இப்படி தான் செய்வாங்க. அவங்க ரெசிபினால அவங்களையே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நானும் இந்த மாதிரி தான் செய்வேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, சுவிட்சை தட்டி விட்டுட்டு அது மேலே வந்து கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுவே தன்னாலே நம்மளுக்கு நல்லா டம்லே கடந்துடும். ஒன்றுமே ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சுவிட்சை அடைச்சிருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நம்ம குக்கரில் தானே வச்சுருக்கோம், ரொம்ப நேரம் வேண்டாம். அதோட முடிச்சுக்கிறோங்க. நீங்கள் வந்து சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் உள்ளுக்கு போட்டிருக்கிறேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கிறேங்க. இதுக்கு எப்போவுமே அடுப்பு வந்து ஏற்றம் இறக்கமாக கூடவே கூடாது. அடுப்பை ஏற்றி விட்டு மீடியம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் கோழியை போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக கோழி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எலுமிச்சந்தூள், தயிர், எலுமிச்சம் ஜூஸ் எதுவுமே நம்ம போடலை. ஓகே, இந்த மாதிரி அடுப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா சாஃப்டாக இருக்கும். கோழி உங்களுக்கு கிராஸாகவே ஆகாது. இவ்வளோ தான் பக்குவம். ஓகே, எடுக்கும்போது மட்டும் அடுப்பை ஏற்றி விட்டு நல்லா அப்படியே கிறிஸ்பி அப்படியே அள்ளிடுங்க. முடிஞ்சிருச்சு வேலை. இவ்வளோ தான் சிக்கன் 65 செய்முறை. ஓகேயா? குக்கரை வந்து இப்போ நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அடைச்சிரும்ல. அடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டீமில் வந்துடும், அந்த இதில் வாப்பில் வந்துடும். அதோட நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது ஒன்றும் ஆகாது, கீழெல்லாம் பிடிக்கலாம் செய்யாது. சுவிட்சை என்ன செய்யுங்க, அடைச்சிருங்க. ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்னா அதில் விடாதீங்க, கீழே உங்களுக்கு பிடிச்சிரும். அதோட நீங்கள் வந்து அடுப்பை வந்து சுவிட்சை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். சுவிட்சை அடைச்சி கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு திறந்து கட்டுறேன் பாருங்கள். ஒரு அருமையான பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜாமான்னு பார்த்தா எப்பவும் போடுற ஜாமாங்க, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சுருக்குறோம். அவ்வளோதான். அந்த கோழியை நம்ம ஊற வைக்கிறதுனால என்னென்னா நம்மளுக்கு நல்லா கோழி எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா மசாலா நல்லாவே இறங்கி ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறைக்காவது இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கலர் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
இந்த வேலையில் என் தங்கச்சிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இந்த ரெசிபி அவங்களுக்கு எனக்கு தந்து உங்களுக்காண்டி ஷேர் பண்ண சொன்னாங்க. அதனால் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகேயா? இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.